முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமாக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களைத் தொடர்ந்து அந்த பதவியை கைப்பற்ற சசிகலா நடராஜன் பல்வேறு குறுக்கு வழிகளை கையாண்டு வருகிறார் என்று குற்றச்சாட்டு சமீபத்தில் பரவலாக எழுந்துள்ளது. அவரை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து பதிவு செய்ய தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள சசிகலாவுக்கு எதிர்ப்பாளர்கள் மூலம் சசிகலா நடராஜனுக்கு அடையாள அட்டை ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்படவில்லை என்ற செய்தி இப்பொழுது தெரிய வந்துள்ளது. மேலும் 2012 மார்ச் மாதம் 28ஆம் தேதி மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அவரை அதிமுகவில் தொடர்வார் என்று அறிவித்தாரே தவிர அவருக்கு செயற்குழுவோ பொதுக்குழுவிலோ இடம் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஜூன் 18ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் பட்டியலில் சசிகலா நடராஜன் பெயர் இல்லை என்றும் அந்த ஆதாரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு இருப்பதாகவும் ஒருவேளை சசிகலா நடராஜனை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யும் போது அவரை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அனுப்ப தயாராக இருக்கிறது சசிகலா நடராஜனின் எதிரணி. இந்த சவால்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளுடன் சசிகலா நடராஜன் தீவிர ஆலோசனையில் கார்டனில் ஈடுபட்டதாக தெரிகிறது. டிசம்பர் 21ஆம் தேதி பொதுக்குழு கூட்டலாம் என்று முடிவு செய்திருந்தவர்கள் மத்தியில் பொதுக்குழுவுக்கு எதிராக நடக்கும் விவகாரங்களை சமாளிப்பதற்காக மேலும் அவகாசம் தேவைப்படுவதால் டிசம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு பொதுக்குழு கூட்டலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாகவும் தெரிகிறது. டிசம்பர் 24ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறாராம் சசிகலா நடராஜன். பொதுக்குழு கூடும் வரை அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளர் ஆவதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தற்போது கிளம்பத் தொடங்கியுள்ளன. மத்திய அரசும் மறைமுக வேலைகளில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.